ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வடகரி மாதிரி ஃப்ளேவர் இருக்கும், சாம்பார் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிட முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, 1 இலை, 4 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருங்க. அடுத்ததான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை வந்து நீட்டமாக கீனி வச்சுக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததா பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டான கடலை மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிருங்க. இந்த கடலை மாவு வந்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சேர்த்துடலாம். கடலை மாவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதனால் வந்து அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். நாம் வந்து அளவு சொல்ல முடியாது, 1 டம்ளர் 2 டம்ளர்ன்ட்டு. நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா, அடி பிடிச்சிடாம அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வைக்கணும். அடுத்ததாக இதில் வந்து உப்பு சேர்த்துருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி வந்து நம்ம பொடியை நறுக்கி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இது வந்து வடகரி ஃப்ளேவர்லேயே, வடகரி நம்ம செய்யும் போது என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதே ஃப்ளேவரில் இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இது அடி பிடிக்காமல் இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், இந்த கடலை மாவு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 1/2 கப் அளவுக்கு தான் நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இந்த வெசல் ஃபுல்லாகவே வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிருக்கு. இது வந்து வடகரி ஃப்ளேவரில் சாம்பார் கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு.
நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் லஞ்ச் பாக்ஸ் பை கவிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.